ஒரு ஒரு மனித பாடல் பாடலாமா? சஹாதிகோ மெலிகு ராகு ஜீகராகா மகோபிலி கமாலு காலு காமிகிகா சகோதிகா பகோலிகா ககாமிகா ககாமிகா சகோதிராகி மாக்கி லோகிரி கரா கமா கராக்கிரா மராக்கிரோக்கு சிராக்கிரே கமா கனாக்கி போக்கமா தனாக்கி தாக்கமா கடோக்கிரி கமா கடோக்கிரா கசாக்கமா கராக்கிரோ கமா கடோக்கிரா கராக்கமா கடாக்கிரா கமா பராக்கிரோ கசாக்கிரா கமா கலா கமா கனாக்கிதா கலா கனோ கனி கதா கமா கனா அகரா கடா கயு மயு கயு மலா கயி கமா கது கலா கசா கனோ கதாரிகி கமாலுக்கு பத்தா கரா கனோ கதீரி காரமார கூற பாக்கரா கரோ கரி கலா கசா கமா கரி கரா கரா கயா கமா கணா கடா கடோ கதி கமா கலா கசி கமா கரா கடோ கலி கதா கமா கலி கதா கரா கடா கடா. நல்லா இருக்குல்ல அந்த பாட்டு? எப்படி பார்த்தீங்களா? புதிய டியூன் கண்டு ஏன்னா நமக்கே தெரில, அப்படியே பாடினா வந்துருச்சு. அதை எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, இது காப்பியா அது பற்றிலாம் கவலைப்படாதீங்க. பாட்டு பாடணும், நம்ம நோக்கம் பாட்டு பாடணும். பாடலில் புரிகிற மாதிரி எந்த வார்த்தைகளும் இருக்கக்கூடாது. அதுதான் தவிர இது காப்பி இல்லாமல் வரணும், பிறருடைய பாதிப்பு இல்லாமல் வரணும், அப்படிலாம் அதெல்லாம் தேவையற்ற கவலை. நம்ம பாடுறதே பெரிய விஷயமே. பாடாமல் எத்தனை பேரும் இருக்காங்க, கோடிக்கணக்கான பேர் அதில் சொந்தமாக பாட முடியல. அப்படி இருக்கும்போது நம்ம பாடுறோமே. அதனால் ஆனால் அதுக்காக சில தவறுகளை செய்யக்கூடாது. அதில் விதிமுறைகள் இருக்குது. என்ன விதிமுறைன்னா, நம்ம புரிகிற மாதிரி வார்த்தைகள் எதுவும் இருக்கக்கூடாது. புரிகிற மாதிரி வார்த்தைகள் இருக்கக்கூடாது. அதுதான் அது ஆடிக்கிட்டே பாடக்கூடாது, ஆடுவதற்காகவும் பாடக்கூடாது. பாடல்னால் அது வெறும் பாடல் தான், பாடுவதற்காகத்தான் நீங்கள் பாடணும். இந்த மாதிரி ஒரு விதிமுறை. மற்றபடி காப்பி அடிக்கக்கூடாது, பிறருடைய பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிற பயம் தேவையில்லாத பயம். பிறருடைய பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல, அது வர்றது தான் இயல்பு. நாம் பேசுகிறோம். இன்றைக்கி நான் பேசுகிறேன்னா அந்த மொழியை என்ன நானாக கண்டுபிடிச்சேன்? யாரோ கண்டுபிடிச்சது தானே. இப்போ எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இன்றைக்கி பேசி தான் அந்த மொழியை கண்டுபிடிச்சி அதைத்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். யாரோ நமக்கு சொல்லி கொடுத்தது தான். இது நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்கலை. நாமளும் இதோட வளர்ச்சிக்கு நாமளும் ஒரு பங்காற்றுக்கிறோம். மொழி வளர்ச்சிக்கு நாமளும் ஒரு பங்காற்று. அதனால் இது ஒரு கூட்டு முயற்சி. அதனால் பாட்டுங்கிறது முழுக்க அது நம்முடைய சொந்த தயாரிப்பாக இருக்கணும். எந்த வித காப்பியும் வந்துடக்கூடாது. காப்பின்னு 4 பேர் சொல்லுவாங்களே, காப்பி அடிச்சு தேராத அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. அது ஒரு சினிமாவோட பாதிப்பாக கூட இருக்கலாம், சினிமா பாட்டோட பாதிப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது எல்லாம் சினிமா பாட்டு தான். அதனால் நம்ம கேட்டு பழகுனது எல்லாம் சினிமா பாட்டு தான். அப்போ நான் ஒரு மனித பாடலை பாடும்போது எனக்கு சினிமா பாட்டோட பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வந்தால் வந்துட்டு போட்டோம். ஆனால் முழுக்க அது நான் ஒரு சினிமா பாட்டே பாடி இது ஏன் பாட்டுன்னு சொல்ல முடியாது. அப்போ என்னுடைய பாட்டும் என்னுடைய பங்களிப்பும் அதில் இருக்கணும். எப்படி மொழியில் முழுக்க இது நம்முடைய கண்டுபிடிப்பு கிடையாது. நம்ம பேசுகிறோம்ல, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், இந்த வார்த்தைகள் இது எல்லாமே ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டது, ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டது. இதெல்லாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வார்த்தையெல்லாம். அதை பயன்படுத்தி நானும் பாடுறேன். அதே மாதிரி இந்த மொழி வளர்ச்சிக்கு நானும் உதவியாக இருக்கிறேன். நானும் புதிய வார்த்தைகளை கண்டுபிடிப்பேன். அது மாதிரி தான் நீ ஒரு பாட்டு படிக்கிற அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராகத்தின்படி எங்கேயாவது இருந்திருக்கலாம், அல்லது அது நம்ம சினிமா பாட்டில் கூட இருக்கலாம். அதை நான் கேட்குறேன். முழுக்க அப்படியே பாடிட்டு இது ஏன் பாட்டுன்னா நீங்கள் அப்போ நம்ப மாட்டீங்க. அப்போது அப்படி அதோட பாதிப்பு இருக்குது, அந்த பாடல் மாதிரி அதோட பாடலோட சாயல் இருக்குது உங்கள் பாட்டில் அப்படின்னா நீங்கள் சந்தோஷப்படுங்க. இப்போது நீங்கள் பார்க்குறதுக்கு அந்த நடிகர் மாதிரி இருக்கீங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கீங்க, உங்களை பார்த்தா கமலஹாசன் மாதிரி இருக்கீங்க, மாதவன் மாதிரி இருக்கீங்க, சூர்யா மாதிரி, விஜய் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சந்தோஷம் வருதுல்ல. பார்க்குறதுக்கு அவ்வளோ அது மாதிரி நீங்கள் பாடுற பாட்டில் அவரோட பாட்டு வருது, இளையராஜா பாட்டு கூட இங்கே வருது, அது மாதிரி இருக்குது, அந்த ராகம் அந்த பாடலோட ஒரு சாயல் இங்கே வருது அப்படின்னா சந்தோஷப்பட்டு போங்க. பரவாயில்ல, அப்படி வருதா அப்படின்னா சந்தோஷப்படுங்க. சந்தோஷப்படக்கூடிய விஷயந்தான். அதனால் சந்தோஷப்படக்கூடிய விஷயத்துக்கு போயிட்டு நீங்கள் துக்கப்படாதீங்க. அதனால் அதெல்லாம் சந்தோஷப்படக்கூடிய விஷயந்தான். இன்னொருத்தரோட பாதிப்பு வருது, அவர் பாடின பாட்டு மாதிரியே உங்கள் பாட்டு இருக்குது அப்படின்னா அது சந்தோஷப்படுற விஷயந்தான். நீங்கள் பாடணும், தொடர்ந்து பாடிக்கிட்டே இருங்க.
யாரோட ஆனால் நம்ம வந்து இன்னொருத்தரோட பாட்டை அப்படியே காப்பி அடித்து இது ஏன் பாட்டுன்னு சொல்கிறது தான் தப்பு. அதை உள்வாங்கிக்கிட்டு அதை உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் ஒன்றை வெளிப்படுத்துங்க. இல்லை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அது உங்களுக்குள்ளே உள்வாங்கப்பட்டது அந்த பாடலில் வெளிவரலாம், வந்துட்டு போகலாம். அதனால் அதில் தப்பே கிடையாது. காப்பிங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. அப்படியே காப்பி அடிக்கிறது தான், காப்பி அடிச்சுட்டு இது என்னுடையதுன்னு சொல்கிறது தான் ஒரு திருட்டு. அது பிறருடைய உழைப்பை திருடுவது. நீங்கள் வந்து அதோட ராகத்தை உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் ஒரு புதிய ராகத்தை, உங்களுடைய உழைப்பு அதில் இருக்கணும். உங்களுடைய உழைப்பு, புதிய பங்களிப்பு, வேறு மாதிரி அது வேறு மாதிரி அதில் ஒன்று வரணும். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பங்களிப்பு. இப்போ பாடலாம். கரா கிரே கி மா கலி கிசா கரா கமா கடோ கதி கரா கமா கலா கசி கமா கடோ அடோ உடோ படோ படா கிதி கலா கசோ கமா கரி கப்பா கனா கதி கலா கலோ கனா கரோ கரா கடோ அடோ விடோ மடோ படோ கிடோ மடோ குடோ படோ கடா கடா கமி கலா கசி கதா கமா கரா கடா கலி கலா கமா கலி கதா கரா கனா கதி கலோ கமா கலே கபா கரா கடோ கடோ கடா கதி கலா கமா கலோ கதி கரா கடோ கலி கதா கமா க சோ கமா கரா சரோ கரிக்க மாக்கனாக்க சனாத்தரி சரா கரா கரிக்க மாக்கனாக்க சனோத்த சீத்தனா பனாத்தலி தமாத்தனா தகா தனாத்தனா கனோகனி கமாக்கனா கசி கனாக்கனா கனோகனி கமாக்கனா கசி தனாக்கனா கனோகனி கமாத்தனா கசி கனாக்கனா கனோ அனோ கனோகனி கமாக்கனா கசி தனாக்கனா. இது மியூசிக். இதுக்கு வந்து டான்ஸ் ஆடணும். டான்ஸுக்கு தான் இந்த மியூசிக், இசை. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.